HeroTalkies.com வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் 500க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களை லீகலாக கண்டுகளிக்கக்கூடிய ஒரு இணையதளம். பொங்கல் 30 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுங்கள். 30% ஆஃபர் நீங்கள் வாங்குகிற எல்லா படத்திற்கும் இயர்லி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கும். கதகளி அப்படிங்கிறது திடீர்னு பாண்டியராஜ் போய் எங்கேயாவது போய் பார்த்துருக்காரு போல் டைரக்டர். இந்த ஃபீலுக்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு டகன்னு கதை எழுதிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே அந்த பேஸில் தான், அந்த பேஸ் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். சும்மா சர்ன்னு நகருது. எடிட்டர் ஹேட்ஸ் ஆஃப் சார். ஏன்னா அந்த எடிட்டிங் காமிச்சிருக்க விதம் அப்படிங்கிறது பிசுறு இல்லாமல் நமக்கு எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லராக கடைசி நொடி வரைக்கும் கொண்டு போகிறது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி விஷாலுடைய ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, விஷாலை ஹீரோயின் கேத்ரின் தெரசா கருவாயான்னு கூப்பிடுவாங்க. இப்போ ஒரு மாசாக வளர்ந்துட்டு வர ஹீரோ அப்படிங்கிறப்போ ஒரு மாசு இதெல்லாம் கொஞ்சம் மக்களை பிடிக்கும், மைக்கு பிடிக்க ஆசைப்படுற ஹீரோக்கள் இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல அனுமதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் தவிர்த்து அந்த கேரக்டருக்கு ஓகேனா ஓகே அப்படின்ட்டு சொன்ன அந்த விஷாலுக்கு கண்டிப்பாக அவருடைய மெச்சூரிட்டிக்கு பாராட்டுக்கள். அதே மாதிரி கேத்ரின் தெரசா செம்ம அழகாக இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக கேனத்தனமாக அந்த ரோல்லாம் பண்ணாமல் உண்மையாலுமே க்யூட்டாக அந்த ரோலை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அசட்டாக இந்த வருடத்தில் லீடிங் ஹீரோயின்ஸ் அப்படிங்கிறது கீர்த்தி சுரேஷும் கேத்ரின் தெரசாவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது இந்த சயின்ஸ் காட்டுது. இதுலேயும் நான் சினிமட்டோகிராஃபர் பாலசுப்ரமணியன், ரஜினி முருகனுடைய சினிமட்டோகிராஃபர் தான். அவர் தான் இந்த படத்தினுடைய அந்த ரேசினஸுக்கும் அந்த பயம் வந்துடும். பார்த்திங்கன்னா வில்லன்கள் நாலா பக்கம் விஷாலை நெருக்குவாங்க. அந்த நெருக்குவதற்கான அந்த நமக்கே அந்த மனசுக்குள்ளே அந்த நெருக்கம் வரும். அதற்கான மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறது பாலசுப்ரமணியனுடைய சினிமட்டோகிராஃபி. ஒரு மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ரொம்ப ரத்தம் சதையுமாக இருக்கிற அந்த சினிமட்டோகிராஃபி தான் இந்த படத்தை அப்படியே அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஸ்பெஷல் லைட்டும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் அழகாக கொண்டு போயிருக்கிற அந்த பாலசுப்ரமணியனுடைய காமன் சென்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். எடிட்டர் ரொம்ப சீம்லெஸ் எடிட்டிங், பாராட்டுக்கள். இந்த படத்தினுடைய அந்த வில்லன்கள், அந்த வர சின்ன சின்ன கேரக்டர்ஸ், பாண்டியராஜ் அவர்களுக்கு ஒரு சல்யூட் அதுக்கு தான் போகணும். ஏன்னா பெரிய ரோல், கமர்ஷியல் அப்படிங்கிற பெரிய ரோல் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஷாலுடைய அம்மா, அக்கா, அண்ணன், அவங்க அண்ணி, எல்லா ரோலுக்கும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், ஒரு சின்ன ஒரு எமோஷன் இருக்கும். அந்த எமோஷன் இந்த கதையை நகர்த்துவதற்கு சின்ன அளவில் ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணும். கருணாசனுடைய காமெடி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு அழகான ஒரு லைன் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு எவ்வளோ மெனக்கெட்டிருக்கார் ஸ்கிரிப்ட் வைஸாக. அதாவது ஸ்கிரிப்ட் வைஸாக ஒரு படத்துக்கு மெனக்கெட்டாக அது பட்ஜெட் வைஸாக நிறைய குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பாண்டியராஜ் அவர்கள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இது இவ்வளோ பெரிய படமாக தெரிஞ்சாலும் அது பட்ஜெட் வைஸ் நிச்சயமாக ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காங்க. அதற்கு முக்கிய காரணங்கள் தெளிவான ஒரு திட்டமிடல், ஸ்கிரிப்ட் ப்ளஸ் ஒரு நல்ல சினிமட்டோகிராஃபர். பாராட்டுகள், பெரிய பாராட்டு. ஹிப்ஹாப் தமிழா பின்னணி இசை அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டு, இப்போ கேட்டேன் சொன்னார், சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டு பின்னணி இசை தனியாக தெரியணும். அதாவது நம்ம உழைத்தது அந்த உழைப்பு அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு உழைச்சிருக்கிறது நல்லா தெரியுது. மிகப்பெரிய ஒரு பங்காற்றியிருக்கிறார். மியூசிக் வைஸ் பாடல்கள் வேறு 2 பாடல்கள் அப்படி இருந்தாலும் ஒரு போர் அடிக்காத போகிற ஒரு பாடல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு இதில் என்னென்னா ட்விஸ்ட்டுகள் நெகட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ஓவராக போகிற மாதிரி இருக்குதோ அப்படின்னு தோணுது. அது மாதிரி ஒரு எண்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளில ஒரு 10-15 நிமிஷம் கழித்து யோசித்து பார்த்தோம்னா, ஓகே இதெல்லாம் வேணும்னே வச்ச மாதிரி இருக்கோ, சும்மா ஒரு சிலதெல்லாம் குக்டப் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு எண்ணம் வருது. அதுவும் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். விஷால் ஃபைட் சீனுக்கு இந்த மனுஷன் தான் ஃபிட்டு அப்படிங்கிறது இன்னும் ப்ரூவ் பண்ணுறார். பின்னி எடுக்கிறார். எவ்வளோ ஹீரோ, எவ்வளோ வில்லனை இவர் அடித்தாலும் தகும் அப்படிங்கிறதுக்கு விஷால் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி ஃபிசிக்கலவங்க கமர்ஷியல் படம் பண்ணணும் அப்படிங்கிறதும் என்னுடைய எதிர்பார்ப்பு. செம்ம பர்ஃபார்மன்ஸ், லவ் சீன்ஸும் சரி, செம்ம எக்ஸிக்யூஷன், ரொம்ப சட்டிலாக, ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரிகிறார் இந்த படத்தில். அதுக்கு பாண்டியராஜுக்கு பாராட்டுக்கள். அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது கேத்ரின் தெரசாவுக்கு ரொம்ப சூப்பரான காஸ்டியூம்ஸு. காஸ்டியூம் டிசைனருக்கு பாராட்டுக்கள். சில பல நெகட்டிவ்களை தவிர்த்து இந்த படத்தில் பெரிய நெகட்டிவ்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆடியன்ஸ் ரஜினி முருகன் போய் ஃபில் ஆகி அப்புறம் பார்க்க ஆடியன்ஸ் நிறையா எங்கள் ஊர்லலாம், திருப்பூர் மாதிரி ஊர்களெலாம். ஆனால் அவங்க எல்லாருமே யாருமே பெரிய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வெளியே போனது தான் இந்த படத்தினுடைய வெற்றி. ஒரு பெரிய சர்ப்ரைஸாக, ஒரு டார்க் ஹார்ஸாக இந்த படம் இந்த பொங்கலுக்கு எமர்ஜ் ஆகிருக்குது.
இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 3.75 தருவேன். தவறாமல் போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு சினிமா லவராக இருந்தால் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து இதை வந்து சினிபியிலையும் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். போங்க, லிங்க் கீழே இருக்குது, போய் பாருங்கள். அதோடைய ஸ்கோர் வந்து இங்கே இருக்குது. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.